அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று விடுமுறை நாட்கள். கும்பராசியில் சந்திரன் இருக்கு, கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நாளை மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகலாம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க பகல் 3:15 லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ்ல வந்து உங்களோட சுயஜாதக பலனை கேட்கறது நல்லது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 7/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தேதி பார்த்தீங்கன்னா விடிய காலை 2:31 சஷ்டி தேதி முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சப்தமி தேதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 7:51 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதய நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:41, சூரியன் மறைவு மாலை 6:33. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:57 6:33 வரைக்கும். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 12:07 1:44 வரைக்கும். குளிகன் பார்த்தீங்கன்னா பகல் 3:20 4:57 வரைக்கும். இப்போ சதய நட்சத்திரத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். பெயர் சூட்ட, வேண்டுதலுக்காக உணவு வழங்குறது, பூநூல் கல்யாணம், கல்வி தூங்க, குதிரை வாங்க, சாமி கும்பிட இடம் அமைக்கிறதுக்கு, நிலம் வாங்க, தொட்டிலில் குழந்தை விட, பயணம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. சப்தமி திதியிலையும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சாமி கும்பிடுறது, திருமணம், சாமி சிலை நிறுவுதல், இடமாற்றம், உழவு நகை அணித்தல், சண்டைக்கு செல்வது எல்லா விஷயத்துக்கும் ஏற்றதாக தான் இருக்கு. ஆக மொத்தம் நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கு. மகிழ்ச்சியான நாளை கொண்டு போறது எல்லாருக்குமே நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நட்பு, ரிஷப ராசிக்கு பயம், மிதுன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு யோகம், தனுசு ராசிக்கு பெருமை, மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு எதிர்ப்பாய் இருக்கு. இன்றைய நாள் உங்க அனைவருக்கும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகட்டும். குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்றது வாழ்க்கை இனிமையா அமையட்டும். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான், உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லா விதத்திலையும் சாதகமான அனுகூலமான பலன்களை எதிர்பார்த்து நீங்க உங்க காரியங்களை செய்யலாம். உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு நாளை பயனுள்ளதாக ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பணவரவு நல்லா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்களுக்கு உறவினர்கள் வழியில சுப செய்திகள் வந்து சேரும். பசங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணவரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. நாள் முழுக்க அனுகூலமா இருக்கும். உங்க மனசு தெளிவா இருக்கும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி திருப்தி கிடைக்கும் நாளாக இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். ஜாலியா இந்த நாளை உங்க விருப்பப்படி திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில சுமூகமான விளைவுகள் நல்லா இருக்கு. உங்களோட திறமைக்கு உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டோ, இல்லைன்னா தொழில கஸ்டமர்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற விதமா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. உற்சாகமான நாளை கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட காதல் உணர்வுகளை துணைக்கிட்டையும் சரி, காதலன் காதலிக்கிட்டையும் சரி வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். வெளியில ஒன்னா போறதுக்கும் சுபகாரிய விஷயங்கள்ல கலந்துக்கிறதும் மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். ஜாலியா உங்க விருப்பப்படி நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்ல ஒரு வளர்ச்சியை தர மாதிரி தான் இருக்கு. நீங்க பணத்தை புத்திசாலித்தனமா செலவும் செய்வீங்க, கையாளுவீங்க, சேமிக்கவும் செய்வீங்க. அது உங்களுக்கு நிறைவே ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்கால நலன் கருதி சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறந்த ஆரோக்கியம், நல்ல ஒரு மன வலிமையோட நாள் போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி மிக்க நாளாக இருக்கு. விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வார நாளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பயனுள்ள விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு
சுற்றி இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. உறவுகளுக்குள்ள சந்தோஷம் நிலவும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தொழில் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் தீட்டுவீங்க. வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலிமா அனுகூலமும் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். நல்ல ஒரு எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இன்று உங்களோட செயல்களில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் தைரியம் எல்லாமே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பாக அமையும். பயனுள்ள வகையில் நாளை சிறப்பாக திட்டமிட்டு ஜாலியாக கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான நேரத்துக்கும் அதே நேரத்தில் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதும் உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். எதிர்காலம் குறித்து தொழில் சம்பந்தமான முடிவுகளை கடன்கள் எது ஏற்பாடு செஞ்சாலும் நல்ல பலனை தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நல்ல ஒரு உறவை பராமரிப்பீங்க. காதலுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு. ஜாலியாக வெளியில போகலாம். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். அம்மாவோடையும் இன்று நல்ல பரஸ்பர புரிதல், அம்மாவால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிற நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். உங்களோட வேலைக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா லாபங்கள் அதிகமாக பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீண்ட நாளாக வராத கடன்கள் வரும். இன்று உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்துக்கான நாளாக தான் இந்த நாள் அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சில சிந்தனைகள், செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. பசங்களால் கொஞ்சம் மனசாபங்களும் மன வருத்தங்களும் ஏற்படலாம். பெற்றோர் கூடியும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அவங்களால கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் தள்ளி போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் தடைப்படுறதுனால மனசில் வேதனையும் வருத்தமும் இருக்கத்தான் செய்யும். பசங்களால் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு வேலையாட்கள் கூட தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படும். இன்று நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போக வேண்டியது இருக்குது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் நிறைவாக இருக்கும். உங்களை நாளை முழுக்க கொஞ்சம் யதார்த்தமாகவும் நாளை நல்ல ஒரு அணுகுமுறை, மெச்சூர்டு அணுகுமுறையும் இன்று அவசியமாக தேவைப்படுது. பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இசை நிகழ்ச்சிகள், சினிமா போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் மனசுக்கு ஆறுதல் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறிது கவனத்தோட செய்ய வேண்டியது அவசியம். தொழிலையும் இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நீங்கள் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அதன் மூலிமா உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும். எதிர்காலத்துக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலுக்கோ இல்லை அன்பு பாசத்துக்கோ உகந்த நாளா இல்லை. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள், வருத்தங்கள் தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்ட வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பக்குவமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இல்லை. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கையில் இருக்கிற பணம் சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. வீண் விரயங்கள் இருக்குது, பண இழப்பும் இருக்குது, ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் குறைய ஓய்வெடுக்கிறதும் மனசை அமைதியாக வைக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏகப்பட்ட மன வருத்தங்கள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட நாளில் குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இன்று எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல காலதாமதமும் தடையும் நிறைய தான் இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல இழுபறி நிலை இருக்கும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் நிதானத்தோட கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும். பயணம் இருக்குது. பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு சாதகமான நாளாக இல்லை. எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். நாளை போகிற போக்கில் கொண்டு போங்க. உங்களோட செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அமைதியும் பொறுமையும் இன்று அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்கும். கூடுதல் வேலை செய்கிறதுனால
நீங்க நேரத்துக்கு முடிக்க முடியாது. அத கரெக்ட்டா பிளான் பண்ணி திட்டமிட்டு முடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லன்னா சில எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட தேவையில்லாத விவாதத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அன்ப வளர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. அ காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்பு, பசங்களால வீண் விரயங்கள், அந்த மாரி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கையாள்றதே ரொம்பவே கடினமா இருக்கும். கவனமா கையாளுங்க. பண இழப்போ, பண விரயமோ ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி, உங்க அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து நிதானமா நாள கொண்டு போங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஜாலியா நாள கொண்டு போவீங்க. எல்லா விஷயத்திலயும் சாதகமா இருக்கிறனால, மனசுக்கு நிறைவான நாளா இருக்கும். நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாள், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. நண்பர்கள் கூட இருக்கிறது மனசுக்கு நிறைவா இருக்கும். உறவுகள் கூட இன்று பேசுறதும், பழகுறதும் உங்களுக்கு ரொம்பவே மனநிறைவை தரா மாதிரி இருக்கும். பணவரவு நல்லாவே இருக்கு. பசங்களால கொஞ்சம் செலவுகள் இருக்கு. அதுவும் சந்தோஷத்துக்கான செலவுகள் தான். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் சின்னதா எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்க விட்டு கொடுத்து போறதும், நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வியாபார வளர்ச்சிக்காக நண்பர்களோட ஒத்துழைப்பு சாதகமாகவும் நல்ல ஒரு பலன் உள்ளதாகவும் இருக்கும். பெரியவங்களோட ஆதரவு இன்று நல்லாவே இருக்கு. குடும்பத்தாரோட ஆதரவும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள முடிவுகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. உங்களோட வீட்டு சுபகாரியங்கள்ல பங்கு கொள்வீங்க. அது குடும்பத்தோட போறனால மகிழ்ச்சியும், நிறைவும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றிகரமான பலன்கள் தொழில்ல நல்லாவே இருக்கு. நண்பர்கள் உங்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க. கூட வேலை செய்றவங்கள தொழில்ல வேலை செய்றவங்களும் உங்களுக்கு நல்லுறவ பராமரிச்சு மகிழ்ச்சியான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட காதலர்கள் உங்களோட எதிர்கால திருமணத்தை குறித்து திட்டமிடுறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அதுக்கான ஆயத்தமான வேலைகளை நீங்க செய்வீங்க. கணவன் மனைவி காதலருக்குள்ள நிறைவான நாள், மகிழ்ச்சியான தருணங்கள், ஜாலியா வெளியில போறதுக்கும், மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீரா இருக்கும். நல்ல ஒரு வகையில திட்டமிட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் உயர்வதை நீங்க கண்கூட பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியான நாளா போறனால உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். புத்துணர்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போட ஆரம்பிக்கும். காலையில இருந்து மனநிறைவான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நீங்க நினைச்ச காரியங்கள் தானா நடக்கிற மாதிரி இருக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விருப்பங்கள் இன்று கைகூடி வரும். அதே நேரங்கள்ல உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும், தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க நீங்க செய்யற செயல்கள்ல புத்துணர்ச்சியோடையும், மகிழ்ச்சியோடையும் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். நவீனகரமான கருவிகள் வாங்குற முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. வேலை செய்றவங்களுக்கு பணி சுமை குறைஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி தெரியும். சகோதர சகோதரி வழியில அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நினைச்ச காரியம் நிறைவேறதுனால மனசுக்கு திருப்தியும் நிறைவும் இருக்கு. இன்று உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை உங்களுக்கே ஒரு பிரமிப்பாகவும் திருப்தியாகவும் நாளை கொண்டு போக உதவியா இருக்கும். நாள் முழுக்க சிறப்பா இருக்கும். உங்களோட முயற்சிகளில் வெற்றி, எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியம், இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். அதுல ஈஸியா வேலைகளை மேற்கொள்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட திட்டமிடல் சிறப்பா இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதத்துல தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி முன்னேறுவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பேசும்போது கவனமா பேச வேண்டியது அவசியம். மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டென்ஷன் ஆக்காதீங்க. ஆனா இன்னைக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நாள் முழுக்க இனிமையாகவும் உற்சாகமாகவும் போக வாய்ப்பு இருக்கு. ஜாலியா கொண்டாடுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. செலவுகள் மிஞ்சி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயனுள்ள செலவுகள் இருந்தால திருப்தியாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அலட்டிக்காம நாள் முழுக்க ஜாலியாக இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி நல்ல ஒரு
பொறுப்புகளோட ஆரம்பிக்கணும், நிதானமா ஆரம்பிக்கணும், சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாள். மனசுல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு நெருடல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஏன்னா எதிர்காலம் குறித்து சின்னதா பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் இருக்கு. அது நீங்க செய்யற செயல்கள்ல கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மனசு தெளிவா இருந்தா செய்யற வேலைகள் தெளிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறது பதட்டத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் நல்ல பலன் ஏற்படும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். தொழில்ல இருந்த தடைகள் கொஞ்சம் நீங்க முயற்சி செஞ்சு நீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உறவினர்கள் வருகை கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும், கடனும் கொடுக்கும். அதே நேரம் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. இன்று நாளை கொஞ்சம் ரொம்பவே எதிர்பார்க்காம போற போக்குல கொண்டு போறது நல்லது. ஏற்ற இறக்கங்கள் நிறையவே இருக்கு. உங்க மனசை தெளிவா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகள் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மும்முரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. வேலை செய்யற இடத்துல கவனமா இருக்கிறது, பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட இன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அந்த போக்கை தவிர்த்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் இன்று அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு செலவு ரெண்டுமே இருக்கு. ஆனா வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கு. கவனமா பணத்தை செலவழிக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்குங்க. ஏன்னா அவசர தேவைகள் இருக்கு. அது கடன் வாங்குற சூழ்நிலைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்குது, பதட்டம் இருக்கு, தலைவலி சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அசௌகரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெம்பா இல்லை, ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும். மனசுக்குள்ள இனம் புரியாத கவலையும் வேண்டா வெறுப்புமா நாள் இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல இருக்கிற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒதுங்கி இருக்கிறதும் இன்று தனிமையா இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உடல்ல பார்த்தீங்கன்னா சோர்வும் மந்தமும் இருக்கு. உங்க கூட பிறந்தும் கூட ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். வீட்லயும் சரி, விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. குடும்ப தேவைகளை சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். வேலையில கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஆதரவா இல்லாம இருக்கிறது மனசுக்கு வருத்தமா இருக்கும். தொழில ஜாக்கிரதையா செய்யுங்க. தன்னிச்சையா சுயமுயற்சியோட கடின உழைப்பும் இருந்தா நாளை உங்களுக்கு அமைதியா கொண்டு போகலாம். பெரிய மனிதர்களோட ஆதரவு கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியா இருக்கு. இன்று நாள் பார்த்தீங்கன்னா சாதகமா கிடையாது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது. சில சமயங்கள்ல நீங்க பொறுமை இழக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அமைதியா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க வேலைகளை நேரத்துல முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை முடிக்க முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்யறது நல்லது. கடைசி நிமிஷம் டென்ஷன் வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட தேவையில்லாத சண்டை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கு. சொந்த பந்தங்களோட அன்பை வளர்த்து கொள்றது நல்லது. அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லது. காதலர்கள் இன்று ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம அமைதியா நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு சாதகமான நாளா இல்லை. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ஆகுற மாதிரி இருக்கு. வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்தை செலவு கண்காணிச்சு செஞ்சு தப்பிச்சிங்கன்னா நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, பொறுமையா இருங்க, அமைதியா நாளை கொண்டு போங்க. இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிறைவான நாளா இருக்கும். சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட மன வருத்தங்கள் குழப்பங்கள்ல இருந்தீங்க. இப்போ அது தெளிவான சிந்தனைகளோட நாள் முழுக்க உற்சாகமாகவும் கொண்டாடக்கூடிய நாளா தான் இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு வரும். குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். பணவரவு நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கு. இன்று உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் இல்லாம கிடைக்கும். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்பு அதிகம். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்களால நல்ல ஆதாயம் உண்டு. இன்று நீங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு விவேகமா செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாள். குறைஞ்ச முயற்சியில இன்று உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் தைரியமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு நாள் முழுக்க
சந்தோஷமா மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு. வேலை செய்கிற தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், நல்ல ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். உங்களோட வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்காலத்துல அதுக்குண்டான வளர்ச்சியை முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளா இருக்கு, பயனுள்ள நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க இன்று கூட பிறந்தவங்க கூடயும் சரி, தனக்கூடியும் சரி, நண்பர்கள், காதலன் காதலி எல்லாரு கூடயும் நல்ல உறவை வளர்த்துக்கிட்டு ஜாலியா நல்லாவே இருப்பீங்க. டைம் பாஸ் நல்லா ஆகும். வெளியில ஒன்னா போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு. வரவு அதிகமா இருக்கு. சேமிப்பு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். பயம் இல்லாம நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், நல்ல ஒரு திருப்தியும் தைரியமும் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம நாளை ஜாலியா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு சிறப்பான நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளோட இல்லை, ஏகப்பட்ட பொறுப்புகள் காரணமாக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. பசங்களால் கொஞ்சம் மன வளைச்சல் இல்லைன்னா தேவையில்லாத வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துலையும் சரி, இன்று பேசுகிற வார்த்தைகளையும் சரி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை வச்சு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்து வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றங்கள் மிஞ்சுற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்குது. இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். வேலையிலையும் தொழிலையும் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம். சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா பணப்பிரச்சனையை கொஞ்சம் தவிர்க்கலாம். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபம் குறையாமல் இருக்கும். நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று செய்ய வேண்டிய செயல்கள் பல அதிகமாக இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களோட காரியங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 முறை யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம். வார்த்தைகள்ல கவனம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில மாற்றங்கள் இருக்கு. பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்யற இடத்துல அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. எண்ணங்கள்ல நிதானம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காதலுக்கு உகந்த நாளா இல்லை. தொனக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதலர்கள் இன்று அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. தொனக்கிட்டையும் சரி, வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. வார்த்தைகளால இன்று உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு, கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் கொஞ்சம் சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பணத்தை சாதுரியமா நிர்வகிக்கிறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க, கண்காணிங்க. வீண் செலவுகளை தவிர்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா செலவு செஞ்சிட்ட அப்புறம் அது வீணாகி பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு இருக்கு. பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துக்காக கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் சரி, சில தெளிவான நேரமாகவும் இருக்கு. கலவையான பலன்கள் தான். ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அது தப்பா போகும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதை பிரித்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். வேலையில புது பொலிவோட தெம்போட செயல்படுங்க. நல்ல ஒரு பொன்பொருள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். ஆனா அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கு, கவனம். வியாபாரத்துல சின்னதா எதிர்பார்த்த லாபம் உண்டு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்று பலன்களை பொறுத்தளவுக்கு சராசரியா இருக்கும். நீங்க விரைவா முடிவெடுக்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியம். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இன்று உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது. அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நிதானமா இருந்து சமாளிக்கலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட உறவு முறையில சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. தொழிலையும் சரி, கீழே வேலை செய்யறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அனுசரிச்சு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா வேலையிலையும் தொழிலையும் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலுக்கு உகந்த நாளா இல்லை. உங்களோட மனசுல இருக்கிற அமைதியற்ற சூழ்நிலைகள் தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாளை அமைதியா கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமா இல்லை. வரவு இருக்கு, ஆனா வீட்டுக்கு செலவு செய்யறேன்னு வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கும் போத பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்விடுங்க, ரிலாக்ஸா இருங்க. கூலா நீங்க வாக்கிங் எல்லாம் போனீங்கன்னா ஆரோக்கியத்துல நல்லா இருக்கும். பார்த்து நடந்துக்குங்க.
அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்பவே பதட்டத்தோடையும், பயத்தோடையும், ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் சுத்தி இருக்கிற மாதிரியும், மனசுக்குள்ள ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளோடையும் நாள கொண்டு போற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு செய்யுங்க. நிதானத்தையும், பொறுமையும் கடைப்பிடிச்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு பதட்டம் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது அவசியம். கூட பிறந்தவங்களால கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. அதே நேரத்துல அனுகூலமும் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து பொறுப்போட நடந்துக்கிட்டு அவங்க கூட ஆதரவா இருந்தீங்கன்னா அவங்களோட ஆதரவும் இருக்கும். நாள் மந்தமா தான் இருக்கு. உங்களோட வேலைகளை ஈஸியா செய்ய முடியாது. கடினமா இருக்கும். கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்று எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். நீங்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிறதுனால முறையா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இது காதலுக்கு உகந்த நாளா இல்ல. தனக்கூட நெருக்கத்தை இன்று தவிர்க்க வேண்டியது நல்லது. கொஞ்சம் உங்க மனசுல இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் தொணக்கிட்ட கோபமாகவும், எரிச்சலாகவும் காட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம பணப்பற்றாக்குறை, உங்களால வெளிப்படையா பேச முடியாது. அது தேவையில்லாத மனஸ்தாபங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. காதலர்களும் கொஞ்சம் கவனமா நாள சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அவ்வளவா இல்லை. எதிர்பார்த்த பணம் இல்லை. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. விரயங்கள் அதிகமா இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை கவனமா கையாளுறது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டுல கவனம். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிட்றதும், ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவு நல்ல ஒரு ராசி பலன், 12 ராசிக்கும் கொஞ்சம் விரிவான பலன்கள். இதே மாதிரி சில ஷார்ட்ஸுகளும் வருது. லக்கி டீட்டெயில்ஸும் வந்துகிட்டு இருக்கு. லைவும் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லைவ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோஸ் போடும்போதும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைவ்ல வரும்போது நீங்க ஒருத்தவங்களே பலருக்கு கேட்காதீங்க. ஒருத்தர் ஒரு ஆளுக்கு கேட்டா போதும். அடுத்தடுத்து வரவங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் வந்து நேரடியாக கேட்டுக்கட்டும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வீடியோ பார்க்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது சின்னதாக ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட உதவியால இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. வீடியோவை பாருங்க. மனசை நிறைவா வச்சுக்குங்க. உங்களோட வாழ்க்கை மேம்பட எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம்.